வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சகோதரி வந்து லோட்டஸ் இருக்கு இல்லையா, தாமரை. இந்த தாமரை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது, அதாவது ரெண்டு மெத்தடில், ஒன்று வந்து சீட்ஸ் மூலியமாகவும், இன்னொன்று வந்து டியூபர்னு சொல்கிற அந்த வேர் தண்டு மூலியமாகவும் எப்படி வந்து ப்ரொபகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு குறு வீடியோ நிறையா போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸுங்க. வாங்க இப்போது மொத்தமாக தொகுத்து இந்த வீடியோவில் சின்ன ஒரு தொகுப்பாக நம்ம இதை பார்த்துருவோம். இது பான்ஸு. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பொதுவாக சொல்கிறேன் அதை. இப்போ நம்ம விதைகள் வாங்குகிறோன்னு சொன்னால் இது மாதிரி இந்த விதைகள் போட்டிருக்கிறேன். இது மாதிரி விதைகளை வந்து விதைகளுடைய இதை எடுத்திங்கன்னு சொன்னால் அதோடைய ஒரு பகுதி எடுத்து காட்டுறேன். இந்த விதையினுடைய ஒரு பகுதி கூராக இருக்கும். அந்த கூர் பகுதியை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுடணும். இது பாருங்கள், தேய்ச்சி விட்டுடணும் அந்த கூர் பகுதியை. உப்புத்தாள் இல்லைன்னு சொன்னால் வேறு ஃபைல் ஏதாவது இல்லை ரஃப்பான ஒரு ஸ்டோன் இருந்தால் கூட அதில் தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு டப்பாவோ ஒரு இதோ வந்து மக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி தண்ணி மாற்றணும், அழுக்கே சேரக்கூடாது, இல்லைனா அழுகிடும். இது ஒரு வெயிலோ நிழலுமான ஒரு இடத்துல வச்சுடுங்க. இதுதான் முதல்ல அதில் செய்ய வேண்டியது. 0 டே இப்படி தான் செய்யணும். பிறகு நாள் பட பாருங்கள். இந்த விதைகள் மூலிமா இப்படி வந்து இது செப்டம்பர் 25 போட்டது, இன்றைக்கி அக்டோபர் 9 இன்றைக்கி. இது மாதிரி வந்து 2 வாரத்தில் இது மாதிரி வரும். தண்ணி வந்து டெய்லியும் மாற்றிட்டே இருக்கணும். ஏற்கனவே வந்து ஒரு குறுவீடியில் போட்டு காட்டியிருக்கு. நல்லா வேர் பிடிச்சிட்டு பாருங்கள். நடுவதற்கு தயாராகிடுச்சு 2 வாரத்தில். எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள். நடுவதற்கு தயாரான ஒரு நிலை. அதனால தான் இது மாதிரி ஒரு பான்ஸ் வந்து நீங்கள் ஒரு சின்ன குட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்படி நீங்கள் வளர்த்துட்டிங்க சொன்னால், இது மாதிரி 2 வாரத்தில் வளர்த்துட்டிங்க சொன்னால், இது மாதிரி ஒரு எம்டி ஒரு இதில் பாண்டில் நீங்கள் சின்ன செயற்கை அந்த குட்டையில் செயற்கை குளத்தில் நீங்கள் அதை நடவு செய்யலாம். அழகாக எப்படி வரும் தாமரைன்னு சொன்னால், இது மாதிரி தான் தாமரை இலைகள் வந்து மேலே அப்படியே வந்து தண்ணி விட்டு மேலே வந்துடும். ஆனால் அல்லின்னு சொல்கிறது பாருங்கள், இலைகள் வந்து கீழே தான் இருக்கும், இப்படி கீழே இருக்கும். மலர்கள் தான் மேலே வந்து தண்ணிக்கு மேலே வரும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் கொசு சேராமல் பார்த்துக்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு பாண்ட்லேயும் வந்து கண்டிப்பாக நீங்கள் மீனை வந்து போடுங்க. மீன் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொசு முட்டைகளை வந்து சாப்பிட்ரும். இது வந்து முதல்ல ஒரு ப்ரிகாஷனாகவே நீங்கள் வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போது விதைகள் மூலிமா இந்த 0 டேலேருந்து இந்த 0 டேலேருந்து நாம் அடுத்து வந்து 2 வாரம் ஸ்டேஜ் இதுவும் 2 வாரம் பிரித்து போட்டிருக்கேன். இப்படி விதைகளை நட்டு நாம் கடைசியாக இது மாதிரி ஒரு எம்டி பானில் நடவு செய்திங்கன்னா இது மாதிரி வந்து நல்ல அமைப்பாக வளர்ந்து நிற்கும். சரி, இதில் மண் கலவை என்னன்னு சொன்னால், நான் யூஸ் பண்ணுறது என்னுடைய அனுபவத்தில், நான் இங்கே செம்மண் உரக்கலவைன்னு கிடைக்குது. அதுவும் எனக்கு போதுமானது. அதை போட்டுட்டு நான் இது மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சிடுறேன். இது பாருங்கள், எம்டியாக இருக்கு இல்லையா, அது மேலே வந்து டியூபர் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி மண் கலவையில் காட்டுற அந்த மண் கலவை எப்படி இருக்குன்னு, சேர் மாதிரி இப்படி இருக்கும். செம்மண் கலவை இது. இதில் நீங்கள் அந்த வளர்ந்த இந்த செடிகளை இதை வந்து இந்த விதைகள் மூலிமா வந்து இதை லேசாக வேர் பகுதியை மட்டும் நீங்கள் அழுத்தி அதில் உள்ள நடவு செய்திங்கன்னா போதுமானது. இது மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த இந்த இலைகள்லாம் வந்து நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு உயரமாக வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வளர்த்திங்க சொன்னால் சிறுக வந்து இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இது பூக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எவ்வளோ பெரிய உயரத்தில் வந்துடுச்சு. ஓகே, இது விதை மூலிமா ஈஸியாக நீங்கள் செய்ய வேண்டியது. விதைகள் மூலிமா 0 டேல நீங்கள் அதை ஒரு பக்கம் கூர் நுனியை வந்து நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டுவிட்டு டெய்லி தண்ணி மாற்றிட்டு இருக்கணும். இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு அமைப்பு. பிறகு வந்து 2 வாரத்தில் இது மாதிரி ஆகிடும். இப்போ சரி, விதைகள் மூலிமா பார்த்தோம். டியூபர் மூலியமாக, இது டியூபர் ஆன்லைனில் நான் வர வச்ச டியூபர். இது விலை அதிகம். வெறும் இதாக வந்தது. இது நான் என்ன செய்தேன், இப்படி வெறும் அதுக்கு முன்னாலே நான் தயார் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சின்ன தொட்டி, அது பாருங்கள், தயார் பண்ணி வச்சுட்டேன். செம்மண் கலவை தான் உள்ள. இது மேலே தண்ணியில் நல்ல தண்ணியில் இதை மிதக்கூட்ட உடனே எல்லாமே வந்து பாருங்கள், இலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், கீழே இப்போ என்னாகும், வேர்கள் வர ஆரம்பிக்கும். இது இப்போது சமீபத்தில் வர வச்சது. இதெல்லாம்
ஏற்கனவே நான் தெரியாமல் செய்ததுனால பாருங்கள் இன்னும் வந்து இது முளையாமல் இருக்குது. நான் வந்து ஆழமாக புதைச்சிட்டேன் இதை. பிறகு அதை எடுத்து கட் பண்ணி அழகாக மேலே இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது இலைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது. இது 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 ஓல்டு, இப்போ நியூ. இதுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் இருக்கிற ஒரு பழைய செடி பாருங்கள் சார். அது மாதிரி மிதக்கு விட்டதுனால எல்லாம் வேர்கள் வந்துடுச்சு. ஏற்கனவே நான் தொட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தொட்டி உள்ளே வந்து இந்த அடிப்பகுதி வந்து கீழே படிய ஆரம்பிச்சிது. இப்போது இந்த வேர்கள் ஒவ்வொரு இலைக்கு கீழே வேர் இருக்குது. அது அப்படியே வந்து மண்ணில் தானாக போயிடும். நம்ம ஒன்றும் கூட செய்ய வேண்டாம். இல்லைன்னு லேசாக வந்து நீங்கள் இந்த தண்டை ஒரு பின் மாதிரி பின் மாதிரி போட்டு மண்ணில் சொறி விட்டுருங்க. லேசாக மேலோடு அழுத்தி விட்ருங்க, அவ்வளோதான். ஏன்னா மிதக்காது. இது இனிமேல் வந்து வேர் விட்டுடும். வேர் விட்டு கொஞ்ச நாளில் இது பாருங்கள், எம்முன்னு சொல்லிட்டு தாமரை தொட்டி தயாராகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து தாமரையை வந்து வளர்க்கணும். இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் பார்ப்போம். இந்த பாண்டில் கண்டிப்பாக வந்து மறக்காமல் நீங்கள் தண்ணியோடு வந்து மீனை வந்து போட்டு விட்ருங்க. சில தாவரங்களை நான் போட்டு வச்சுருக்கேன். அது பாருங்கள், தாவரங்கள் இது மாதிரி தாவரங்கள் அழகாக பூ பூக்கிற மாதிரி. இது பாருங்கள், சமீபத்தில் வர வச்சேன். இந்த ஒரு ஆரோ லீஃப்னு சொல்லிட்டு அழகான பூக்களும் பூக்குது. இது சாதாரண குட்டைகளில் கிடைக்குது. ஆன்லைனில் என்னமோ பிரமிப்பாக காமிச்சாங்க, இருந்தாலும் நான் அதை வாங்கிட்டேன். நடவு செய்ததுன்னு சொன்னால் வெகு விரைவில் நாம் ஒரு அழகான தாமரை சின்ன குளத்தை வந்து நாம் நம்முடைய மாடி தோட்டத்தில் உருவாக்க முடியும். அழகான பூக்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். மனமும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், உடலும் வந்து நலமாக இருக்கும். மனமும் உடலும் நலமான ஒரு அமைப்பாக நம்ம தோட்டத்தை வச்சுக்கலாம். நல்லது நண்பர்களே, இது உங்களுக்கு உண்டாகும் சந்தேகங்களை மீண்டும் கேளுங்க. இறைவன் நாடி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, பை.